ஹாய் ஆல் வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா ஸ்பான்ச்சியாக ரொம்ப சாஃப்டான கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சிங்களா உங்களுக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியான கேக் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் கீ எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதோட அளவு வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து 1/3 கப் வந்து சுகர் பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஜல்லி வச்சு அதில் வந்து 1/2 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இது கூடவே வந்து 1/3 கப் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் 1/8 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் இப்போ வந்து ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கீ அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், அதோடய மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம எசன்ஸ் தான் கலக்க போகிறோம். எசன்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 எசன்ஸ் இருக்குது. பைனாப்பிள் அண்ட் வெண்ணிலா ரெண்டுமே இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிள் வச்சு தான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் ஆர் எனி அதர் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணாவே போதும். இப்போ இதில் வந்து நான் மைதா எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் பால் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் ஏன் 1/2 கப்புன்னு சொல்கிறேன்னா, நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். அதுலேயே மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதே நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க பவுல் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 1 கப்புனா அதுக்கு 1/2 கப் நெய், 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வந்து சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாலை ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட்டி இருக்கவே கூடாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்திருக்கேன். அது மூலிமா வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து மாவோட ஃபுல்லாக வந்து பிளெண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம கேக்கு ரெடி பண்ண டின் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் குக்கரும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ண போகிறோம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக கீ விட்டு ஃபுல்லாக அந்த டின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். கீ விட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும் டின்னில். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் ஷீட் இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ நெய் அப்ளை பண்ணி மாவையும் டஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்சரை வந்து இதில் ஊற்றிடலாம். அண்ட் இப்போ இதில் நீங்கள் நட்ஸ் அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கிறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேட்டரை வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு 3 தடவை தட்டிக்கலாம். நம்ம 3லேருந்து 4 தடவை வரைக்கும் அந்த பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வெளியே பபிள்ஸ் எல்லாம் இதாக இருக்குது, வெளியே வந்திருக்கு. இப்போ நான் ஒரு குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் ஸ்டாண்ட் உள்ளே வச்சு. நீங்கள் அடியில் சால்ட்டு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் டின்னை வந்து உள்ளே வச்சு கரெக்டாக லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் வேக விடுங்க. விசில் எடுத்துருங்க அண்ட் பெல்ட்டையும் எடுத்துருங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் ஒரு குச்சி வச்சு விட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சைட்லேயும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு வெளியே வச்சு ஆற விட்டுறலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதை பீசஸ் போட்டுடலாம். நம்ம இப்படி அப்படியே திருப்பி ஒரு 2-3 தடவை தட்டினீங்கன்னா இது அப்படியே கேக் வந்துடும். அதுக்காக தான் நம்ம கீ அண்ட் மாவு போட்டு டஸ்ட் பண்ணோம்.
இப்போ பார்த்திங்கன்னா வெட்டுறப்பே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக அண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக கேக் கிடைக்கும். அண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.